வணக்கம், வெல்கம் டு ஹைக்யூ ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். டுடே 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.39 அண்ட் 1.40 இந்த செக்ஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.39 பை யூசிங் காசியன் எலிமினேஷன் மெத்தட். என்ன மெத்தட் சொல்லியிருக்காங்க? காசியன் எலிமினேஷன் மெத்தட். பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? த அபவ் is a reaction that is taking place in the burning of organic compound is called as isopropane அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஐசோப்ரோபீனோட ஈக்குவேஷன். இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். எதை மூலியமாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வாட் ஐம் கோன் அப்படின்னா சொல்யூஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன். அது கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் வந்து நான் ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து இதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். x1 c2 H8 plus x2 O2 gives நான் gives பதில் equal to போட்டுக்கிறேன். ஓகேங்களா? equal to x3 CO2 plus x4 அடுத்து H2O. இதில் வந்து 4 புது வேரியபிள்ஸ் x1 x2 x3 x4ன்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், ஒன்று ஒன்றா நான் கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ கம்பேரிங் கார்பன் ஆன் போத் சைடு. கார்பன் வந்து சி, ரெண்டு சைடும் சி நான் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணால் எத்தனை சி இருக்குது இந்த பக்கம் பார்க்கும்போது? இங்கே பாருங்கள், C5ல் இருக்குது. ஃப்ரம் தி கொஸ்டின் C5 இது. ஓகேங்களா? C5. அப்போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 5 டைம்ஸ் ஆஃப் 5 சி இருக்குது. எங்கே இருக்குது? x1ல் இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் ஒரு சி இருக்குது x3ல். அப்போது 1x3. இப்போ இதில் இருந்து நான் ஈக்குவேஷன் எழுதும்போது 5 டைம்ஸ் ஆஃப் x1 மைனஸ் x3 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து இதே மாதிரி கம்பேரிங் ஹைட்ரோஜன் ஆன் போத் சைட். ஹெச்னு கூட போட்டுங்களா, ஹைட்ரோஜன் எழுதலாம். ஓகே, ஆன் போத் சைட். இப்போ நான் ஹைட்ரோஜனை கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். 8 ஹெச் இருக்குது, 8 ஹெச் இருக்குது எங்கே? x1ல். அப்போது 8 டைம்ஸ் ஆஃப் x1. இங்கே இது இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 ஹெச் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் 4. x4ல் வந்து ஹெச் இருக்குது. இப்போ இதில் இருந்து நான் ஈக்குவேஷன் எழுதுனேன் அப்படின்னா என்ன வருது? 2ல் ரெண்டுமே 2 டேபிளில் கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு அப்போ எனக்கு 4x1 விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு x4 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதிலேருந்து நான் ஈக்குவேஷன் எழுதுனேன் அப்படின்னா 4x1 மைனஸ் x4 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அடுத்து கம்பேரிங் வேறு என்ன இருக்குது? ஹைட்ரோஜனை கம்பேர் பண்ணியாச்சு, கார்பனை கம்பேர் பண்ணியாச்சு, ஆக்சிஜன் இருக்குது. இப்போ இதே மாதிரி கம்பேரிங் ஆக்சிஜன் ஆன் போத் சைடு. என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். ஆக்சிஜன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ 2 இருக்குது. x2ல் வந்து 2 ஆக்சிஜன் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன் இருக்குது. x3ல் 2 ஆக்சிஜன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எத்தனை இருக்குது? இங்கேயும் இருக்குது. x4ல் வந்து ஒரு ஆக்சிஜன் இருக்குது. x4ல் வந்து 1. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் x2 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் x3 மைனஸ் x4 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ எனக்கு எத்தனை ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சு? 3 ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது எனக்கு? x1 x2 x3 x4. அதை எழுதுங்க ஃபஸ்ட்டு. எனக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்ன்றது எத்தனை? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4. அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ன்றது எனக்கு 3. இதில் வந்து நான் அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுவேன். அப்போ அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதும் போது அகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ன்றது ஏவையும் பியும் சேர்த்து எழுதணும். இங்கே பின்றது எல்லாமே 0 தான். ஏன்னா வந்து இது என்ன சொல்யூஷன்? இது ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ அதிலேருந்து பார்க்கும்போது நான் ஏ பின்னு கூட போடலாம், இல்லை ஏ 0ன்னு கூட நான் போட்டுக்கலாம். அப்போது இதுலேருந்து எழுதுங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வருது எனக்கு? 5 x2ன்றது இல்லை, x2 0, x3ன்றது இருக்குது, x4 வந்து 0. அது எழுதணும். அப்போது 5 0 மைனஸ் 1 0 கான்ஸ்டன்ட் வந்து 0. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள். x1 இருக்குது 4, x2 0, x3 0, x4 வந்து மைனஸ் 1. 4 0 0 மைனஸ் 1 0. அடுத்த தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பாருங்கள். x1 இல்லை, x1 வந்து 0, x2ன்றது எனக்கு 2, x3ன்றது மைனஸ் 2, x4ன்றது 1 0. இது வரைக்கும் எழுதியாச்சா? இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது பாருங்கள்,
ஃபர்ஸ்ட் ரோவில் நான் ஜீரோ எது 5. இந்த 5 வச்சு இப்போ இந்த 4 வந்து நான் ஜீரோன்னு சொல்லி ஆக்கணும். ஓகேங்களா, அதுதான் வந்து அடுத்த பேஜ் எடுத்துக்க போகிறேன். இப்போ அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா R2 tends to 5 times of R2 minus 4 times of R1. இப்போ அந்த மாதிரி போடும்போது ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே வந்துடும் 5 0 -1 0. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வந்துருச்சு. செகண்ட் ரோ பாருங்கள், எனக்கு 4 இருக்குது. இப்போ 4 into 5 வந்து 20 -5 into 4 20 20 - 20 எனக்கு 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா, நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன். அடுத்து பாருங்கள், எனக்கு என்ன இருக்குது, இங்கே 0ன்னு இருக்குது. ரெண்டுமே 0 இருக்கிறதால எனக்கு இங்கே 0 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன இருக்குது, இங்கே 0 இருக்குது. அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 into 4 தான், அப்போனா வரும் எனக்கு +4 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து பாருங்கள், எனக்கு இங்கே இருக்குது -1 இருக்குது. -1 into 5 தான், இப்போ -5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல இங்கே 2 0 வரணும்ல, அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்கே 2 0 இருக்கணும். இது எல்லாமே 0ன்னு சொல்லி வரும். இல்லை 4 வேரியபிள், அதாவது 4 அன்னோன்ஸ் இந்த இதில். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன பண்ண போகிறேன், கடைசி ரோ இங்கே 0வே இருக்குது. அதனால் அந்த ரோ அப்படியே 0 2 -2 1 0 0 2 -2 -1 0 இது அப்படியே நான் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், ரோ எப்சிலான் 5 அது கீழே வந்து எல்லாமே 0 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கணும், நான் 0வாக இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது 4. பட் இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் நான் 0 வரணும். பட் பாருங்க என்னவா இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குது. அதனால் R2யும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். R2 இன்டர்சேஞ்ச் R3 இந்த மாதிரி பாருங்கள். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் அது வந்து ரோ எப்சிலான் ஃபார்ம் கிடையாது. அதனால் இன்டர்சேஞ்ச் பண்ணால் 5 0 -1 0 0. அடுத்து பாருங்க 0 2 -2 -1 0. அடுத்த ரோ 0 0 4 -5 0. இப்போ இதிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோவில் நான் 0 வந்து 5, அது கீழே ரெண்டுமே 0 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நான் 0 வரணும் 2, அது கீழே 0 வரணும். கரெக்ட். இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நான் 0 வரணும். இப்போ ரோ எப்சிலான் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ இதுலேருந்து ரேங்க் ஆஃப் ஏவோட ரேங்க் என்னன்னு சொல்லி பாருங்கள். இதை மட்டும் நான் பார்க்கணும். அப்போ ரேங்க் ஆஃப் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோவில் நான் 0 இருக்குது, செகண்ட் ரோலையும் நான் 0 இருக்குது, 2 -2 -4, தேர்ட் ரோவில் நான் 0 இருக்குது, which is equal to 3. ரேங்க் ஆஃப் ஏபின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ரேங்க் ஆஃப் ஏபினா ஒத்து மொத்தமாக பார்க்கணும். ஒத்து மொத்தமாக இதை ஃபுல்லாக பார்க்கும்பொழுது இதை வச்சு பார்த்தாலுமே எனக்கு அதே தான் ரேங்க், இதுவும் 3ன்னு சொல்லி வரும், which is equal to நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்ன்றது என்னது 4. அப்போது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து இதை விட ஜாஸ்தியாக இருக்குது, கிரேட்டர் தென் இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இது வந்து 4. இப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்னது, தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். பட் வந்து இதுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குது, இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் இருக்குது. கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் infinitely many solution. Infinitely many solutions. ஓகேங்களா, 1 parameter solution. எப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ இதில் இருந்து 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. இப்போ 5x1 minus x2 ஒன்ல x3 மட்டும் தான் இருக்குது, -x3 is equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன். செகண்டில் பாருங்கள், இது 0, x2 இருக்குது, x3 இருக்குது, x4ம் இருக்குது. இப்போ 2x2, அதுக்கப்புறம் -2 times of x3, அதுக்கப்புறம் -x4 which is equal to 0. இப்போ அடுத்து பாருங்கள், x2 1ல் x2 இல்லை, x3 இருக்குது. x3ன்றது என்னது 4 times of x3, அதுக்கப்புறம் -5 times of x4 which is equal to what 0 அப்படி சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் x4ன்றதுனா x4 is equal to நான் tன்னு சொல்லி எடுத்துக்க போகிறேன். வேறு tன்றது ரியல் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட் இங்கே பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில், அதாவது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3, சப்ஸ்டியூட்டிங் x is equal to 4 in 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். வெரி வெரி சிம்பிள். அப்போது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் 4 times of x3, அதுக்கப்புறம் பாருங்கள் -5 times of x4 இருக்கிற இடத்துல tன்னு சொல்லி வந்துடும், which is equal to 0. அப்போ 4 times of x3 which is equal to 5 times of t. அப்போ அது பாருங்கள், x3 is equal to 5 divided by 4t. ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, x3 ஓட வேல்யூவும் x4 ஓட வேல்யூவும் ஈக்குவேஷன் நம்பர் 2ல்
substituting x3 and x4 in equation 2 போடலாமா? போட்டால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. வேற கலர் எடுத்துக்கிறேன். இப்போ போட்டோம் அப்படின்னா 2 times of x2 தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் 2 times of x3 ஓட வேல்யூ என்னது? 5 divided by 4 the whole t. x4 ஓட வேல்யூ வந்து -t which is equal to 0. இப்போ இதில் இருந்து பாருங்க இந்த 2 gets cancelled. ஓகேங்களா? அப்போ இதில் 2x2 மொத்தமாக அந்த சைட் கொண்டு போட்டீங்கன்னா +t ஆகிடும். ஓகேங்களா? 5t divided by 2 + t ன்னு சொல்லி ஆயிடுச்சு. இப்போ நான் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்போது நான் எல்சிஎம் எடுத்தேன்னா 5t + 2t divided by 2 ன்னு சொல்லியிருக்கு. இங்கே 2x2 ன்னு சொல்லியிருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும்? x2 வேணும். அப்போ ஆட் பண்ண அப்படின்னா 7t divided by 4. அப்போ நம்ம பாருங்க x3 கண்டுபிடிச்சாச்சு, x4 கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் x2வும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட்டிங் இல்லை x1 அதாவது x2 x3 and x4 in equation number 1 எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ 5 times of x1 நான் கண்டுபிடிக்கணும். x3 ஓட வேல்யூ இதில் பார்த்தீங்கன்னா x2வும் இல்லை, x3யும் இல்லை, x4வும் இல்லை, x3 ஒண்டி தான் இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா -x3 ஓட வேல்யூ என்னது எனக்கு 5/4t which is equal to 0. இப்போ இதில் இருந்து பாருங்கள் 5x1 which is equal to 5 divided by 4t ன்னு சொல்லி வருது. இப்போ இந்த 5 gets cancelled. இப்போ x1 is equal to t/4. ஓகேங்களா? x1 x2 x3 x4 எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அதை எடுத்து நான் அடுத்த பேஜில் தனியாக எழுத போகிறேன். நான் கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ x1 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்கள், t divided by 4. ஓகேங்களா? x2 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்கள், 7t divided by 4. x3 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்கள், 5t divided by 4. x4 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்கள், x4 ஓட வேல்யூ t. இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா x1 x2 x3 எல்லாமே என்னது எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ். ஓகேங்களா? அதாவது இன்டீஜர். இங்கே பாருங்களேன், இப்போது நான் டி எடுக்க இடத்துல என்னன்னு சொல்லி நான் என்ன வேல்யூ நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க டினாமினேட்டர்ஸ் வந்து போயிடும். டி இருக்க இடத்துல 4ன்னு போட்டால் எனக்கு கீழே இருக்க டினாமினேட்டர்ஸ்லாம் போயிடுமா? அதனால் பாருங்கள், இப்போ x1 x2 x3 and x4 எல்லாமேன்றது ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து நான் வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் t is equal to 4ன்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ t is equal to 4ன்னு நான் சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா x1 ஓட வேல்யூ பாருங்கள் 4 divided by 4 1ன்னு சொல்லி வரும். x2 ஓட வேல்யூ என்னது 4 divided by 4 7 சொல்லி வந்துடும். x3 ஓட வேல்யூ என்னது 4 divided by 4 போயிடுச்சு அப்படின்னா 5ன்னு சொல்லி வந்துடும். x4 ஓட வேல்யூ எனக்கு 4. ஓகேங்களா? இப்போ எடுத்துகிட்டு போய் இதை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அந்த ஈக்குவேஷன் அது x1 c5 இங்கே. ஓகேங்களா? c5 h8 ப்ளஸ் x2 7 x2 O2. ஓகேங்களா? x2ன்றது என்னன்னு சொல்லி பாருங்கள், ஈக்குவேஷன் அது x2 O2. ஓகேங்களா? O2 which tends to x3 CO2 plus 4 times of plus x4 times of H2O. இப்போ நம்ம இங்கே பாருங்கள் t ஓட வேல்யூ என்னது 4ல 4ன்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ணலைங்க, பண்ணிவிடுங்க. அப்போ ஒரு வேல்யூ x1 ஓட வேல்யூ x2 ஓட வேல்யூ x3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு வருது x1 ஓட வேல்யூ 1. இப்போ c5 h8 times of x2 ஓட வேல்யூ 7 O2 gives x3 ஓட வேல்யூ 5 CO2 அதுக்கப்புறமா ப்ளஸ் x4 ஓட வேல்யூ 4 H2O. நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணியாச்சு. நம்ம போட்டது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிங்க. இங்கே எத்தனை 5 இருக்குது? 5 கார்பன் இருக்குது. இந்த சைடுமே பாருங்கள் 5 கார்பன் 5C இருக்கா? அதே மாதிரியே இங்கே பாருங்கள் எத்தனை ஹைட்ரோஜன் இருக்குது? 8 ஹைட்ரோஜன் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் 4 × 2 8 ஹைட்ரோஜன் இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 14 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே பாருங்கள் 10 அதாவது 2 × 5 இங்கே 10 ஆக்சிஜன் ப்ளஸ் இங்கே ஒரு 4 ஆக்சிஜன். ஓகேங்களா? அப்போ ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.40. இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு px by plus cz is equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 ஈக்குவேஷன் ax plus qy plus cz is equal to 0, ax plus by plus rz is equal to 0 has non-trivial solution. Non-trivial solution அப்படின்னாவே நம்ம கண்டிஷன் தெரியும். அதாவது determinant of a equal to 0. இல்லையா? determinant of a is equal to 0 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். இல்லை இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், p not equal to a, q not equal to b, r not equal to c, prove that. இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும்.
இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதுங்க. அதாவது என்னென்ன ஈக்குவேஷன்ஸ், பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ பிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து பாருங்க, ஏஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ப்ளஸ் சிஇசட் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் ஆர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் டேரெக்டாக வந்து ஏ எடுக்க போகிறேன். டிட்டர்மினன்ட் எடுத்தேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ பாருங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட். அப்போது ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து பிபிசி, அடுத்து பாருங்க ஏக்யூசி, அடுத்து பாருங்க ஏபிஆர், ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வரணும். ஏன்னா நான் ட்ரிவியல் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்துட்டாவே நம்ம இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு, அதாவது எனக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டேர்ம் வந்து நான் கிரியேட் பண்ணணும். அதாவது என்ன டேர்ம், பி மைனஸ் ஏ கியூ மைனஸ் பி ஆர் மைனஸ் சி, இந்த மாதிரி டேர்ம் வந்து நான் கொண்டு வரணும். இப்போ அந்த மாதிரி டேர்ம் நான் கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏ கியூ சின்னு சொல்லியிருக்கா, இதில் வந்து டேரெக்டாக அப்படியே நான் மைனஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா. அப்போது R2 டென்ஸ் டு R2 மைனஸ் R1, இது ஒன்றும். R3 டென்ஸ் டு R3 மைனஸ் R1. இப்போ இது மொத்தமாக இஸ் ஈக்குவல் டு 0 தான் இருக்குது. நீங்கள் கண்டிஷனாக எழுதும்போது இப்போது ஃபஸ்ட் ரோ அப்படியே வந்துடும், பிபிசி அப்படியே வந்துடும். செகண்ட் அடுத்தடுத்த ரோ என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். இது ரெண்டு மைனஸ் பண்ணால் R2 ஏ மைனஸ் பின்னு சொல்லி வந்திருக்கு, கியூ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, சி மைனஸ் சின்றது 0. அதே மாதிரி பாருங்கள் ஏ மைனஸ் பி தேர்ட் ரோ நான் ஃபஸ்ட் ரோ மைனஸ் பண்ணால் பி மைனஸ் பி 0, சி மைனஸ் ஆர் மைனஸ் சின்னு சொல்லி வந்துடும். ஏன் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி டேர்ம்ஸை வந்து நான் கொண்டு வரணும். பிஏ கியூபி ஆர்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் கியூபி வந்துருச்சு, ஆர்சி வந்துருச்சு, கியூபியும் வந்துருச்சு, ஆர்சியும் வந்துருச்சு. பட் என்ன இருக்குது, பிஏக்கு பதிலாக ஏபின்னு இருக்குது. அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிஏன்னு எழுதுறதுக்கு சைனை வந்து மைனஸை வந்து நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம், ஓகேங்களா. அப்போ கியூ மைனஸ் பி இங்கே 0, அப்புறம் மைனஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா பி மைனஸ் ஏ, அடுத்து 0 ஆர் மைனஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், டைரெக்டாக டிவைடிங், வேறு எதனா கலர் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. டிவைடிங் C1 ஃபர்ஸ்ட் காலம் வந்து பை P by A, P minus A, சரிங்களா. அதே மாதிரி R2 வந்து நான் எதால டிவைட் பண்ண அப்படின்னா Q minus B, and similarly R3 இல்லை காலம் 3 C3 வந்து நான் எதால டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா R minus C. என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், டிவைட் பண்ண அப்படின்னா அப்போது P divided by P minus A, இப்போ P minus A ரெண்டும் போயிட்டு எனக்கு -1 சொல்லிடும், இங்கே -1 சொல்லி வந்துடும். அடுத்த காலம் Q B divided by என்ன Q minus B, இப்போ Q minus B கேன்சல் ஆகிடுச்சு, எனக்கு 1 சொல்லி வந்துடும். 0 divided by Q minus B 0 தான். C divided by R minus C, ஓகேங்களா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 divided by R minus C 0 தான், R minus C divided by R minus C வந்து 1 which is equal to 0. இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் போட்டுருவோம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ்க்கு டேரெக்டாக டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறேன், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்து அப்படின்னா இந்த வேல்யூ நான் எடுத்துக்கணும். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ரோ, அதாவது இதோட ரோ இதோட காலம் விட்டு அப்படின்னா 1 into 1 இந்த மாதிரி நான் எடுத்துக்கணும், ஓகேங்களா. அடுத்த பேஜில் நான் எழுத போகிறேன். இப்போ அந்த மாதிரி எடுத்தேன் அப்படின்னு அதை திருப்பி நான் அதே ஈக்குவேஷன் எடுத்து ஒன்ஸ் இங்கே எழுதுறேன். என்னன்னு பாருங்கள், P divided by P minus A. நான் திருப்பி ஒரு தடவை எழுதுறேன், சரிங்களா. எழுதும்போது எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், P divided by P minus A, அப்போது -1 B minus Q minus B 1 0, C divided by R minus C 0 1, இது is equal to 0. இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ போடும் பொழுது டிட்டர்மினன்ட் எடுத்தேன் அப்படின்னா P divided by P minus A, இந்த ரோ காலம் விட்டுட்டேன் அப்படின்னா இதை மட்டும் 1 minus 1 into 1 1 minus 0 minus B times of Q minus B. அப்போது இந்த QB இதோட ரோ காலம் விட்டு அப்படின்னா -1 into 1 -1 அப்புறம் -0ன்னு சொல்லி வருது, ப்ளஸ் C divided by R minus C, ஓகேங்களா. C divided by R minus C இதோட ரோ காலம் விட்டு அப்படின்னா -1 into 0 0 அப்புறம் 0 minus of minus plus 1, ஓகேங்களா. இது வரைக்கும் போட்டுருவோமா. இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா P divided by B minus A
minus of minus plus b divided by q minus b plus c divided by r minus c. இது is equal to 0. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இங்க பாருங்க p divided by p minus a ஓட வேல்யூ என்னது? இது அந்த சைடு அம்ச்சிட்டேன் அப்படினா minus b divided by q minus b அதே மாதிரி minus c divided by r minus c. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இத நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இது ஈக்குவேஷன் நம்பர் ஒரு 1 ஆ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ this value இப்போ இந்த வேல்யூ அதே மாதிரி எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி பாருங்க क्वेश्चनல அத நான் எடுத்து எழுதிக்கிறேன். क्वेश्चनல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து இது கொடுத்திருக்காங்க. இது வந்து 2 ன்னு சொல்லி தான ப்ரூவ் பண்ணனும். p divided by p minus a q divided by q minus b plus r divided by r minus c. அதை எழுத போறேன். இப்போ எழுதுனா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. p divided by क्वेश्चन தான் இது. கொடுத்திருக்க क्वेश्चन வந்து அப்படியே எடுத்து எழுதுறேன். plus q divided by q minus b plus r divided by r minus c which is equal to 2 அப்படி சொல்லி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படினா இப்போ இங்க பாருங்க இது ஈக்குவேஷன் இது 2 ன்னு சொல்லி எடுக்க கூடாது. ஈக்குவல் டு 2 ன்னு போடாதீங்க. ஏன் அப்படினா நான் ஈக்குவல் டு 2 ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ஆ எடுத்துங்க. இப்போ இந்த வேல்யூ p - b இருக்குல இந்த வேல்யூ வந்து இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ substituting equation 2 in 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன வருது சொல்லி பாருங்க. minus b divided by q minus b minus c divided by r minus c plus q divided by q minus b plus r divided by r minus c. ஓகேங்களா? இத தான் இப்போ ப்ரூவ் பண்ண போறேன். இப்போ இதுல வந்து டினாமினேட்டர் எதுக்கு சேமா இருக்கு? இந்த டினாமினேட்டர் சேமா இருக்கு. இந்த டினாமினேட்டர் சேமா இருக்கு. இப்போ டினாமினேட்டர் சேமா இருந்தா நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி நான் ஆட் பண்ண என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்போ q பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் q divided by q minus b அதே மாதிரி minus b divided by q minus b. இல்ல ரெண்டுமே வந்து ஒரே டினாமினேட்டர் ஆனது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ r divided by r minus c minus c divided by r minus c. இப்போ இதல இருந்து பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமா இருக்கதால q minus b மேல என்ன ஆயிடும் q minus b அப்படி சொல்லி ஆயிடும். பிளஸ் டினாமினேட்டர் r minus c சேமா இருக்கதால இது ரெண்டு மைனஸ் பண்ணா r minus c ன்னு சொல்லி ஆயிடும். பாருங்க q minus b கேன்சல் 1 r minus c கேன்சல் 1. இப்போ 1 plus 1 ன்றது என்னது? எனக்கு 2. அங்க என்னன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணனும்? நான் 2 ன்னு சொல்லி தான் ப்ரூஃப் பண்ணனும். ஓகேங்களா? அப்போ 2 ன்னு சொல்லி வந்துருச்சு. hence proved. That's all. ஓகேங்களா? I hope இன்னைக்கான செஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.